செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த ஃபாலோவிங் மேட்ரிசஸ் பை ரோ ரிடக்ஷன் மெத்தட். ரோ ரிடக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கிவன் மேட்ரிசஸ் உடைய ரேங்க் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸை வந்து லெட் கேபிட்டல் A is equal to இந்த மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. that is similarly equivalent to similar to ஃபர்ஸ்ட் ரோவை நம்ம அப்படியே வச்சிருக்கோம். செகண்ட் ரோவை நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட்டுக்கு இதை வந்து 0 ஆக்குறதுக்காக இங்க 2 இருக்கா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ரோ இங்க வந்து 1 இருக்கு. இங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணா இந்த இது வந்து 0 ஆயிரும். அதுக்காக நம்ம R2 மைனஸ் 2 இன்ட்டு R1 போட்டிருக்கோம். இங்க R2 அப்படி எழுதியாச்சு. 2 இன்ட்டு R1 எழுதிட்டு இது எல்லாத்தையும் மைனஸ் பண்றோம். 0 மைனஸ் 3 இங்க 1 மைனஸ் 2 இது எல்லாத்தையும் இங்க இப்போ எங்க எழுதணும்? R2ல எழுதணும். நெக்ஸ்ட் R3க்கு பார்க்குறோம். R3 வந்து 5 இருக்கு. ஃபர்ஸ்ட் 1 கூட மல்டிப்ளை பண்ணி 0 வைக்கணும். 0 வைக்கணும்னா நம்ம இங்கே 5ஆல மல்டிப்ளை பண்ணணும் R1. ஸோ R3 மைனஸ் 5 இன்ட்டு R1. R3 அப்படியே எழுதிட்டு 5 இன்ட்டு R1. ஸோ மைனஸ் 5 மைனஸ் 5 மைனஸ் 5 அங்கே 3யோட மைனஸ் 5 மல்டிப்ளை பண்ணோன்னா மைனஸ் 15. இது எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 0 மைனஸ் 6 2 மைனஸ் 4. இதுதான் R3 எழுதியாச்சு. இப்போ வந்து இந்த இடத்த வந்து நம்ம ரோல இந்த இதை வந்துட்டு நம்ம 0 ஆக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? R3ல தான் நம்ம 0 ஆக்க வேண்டியது இருக்கு. ஸோ R3 மைனஸ் இந்த ரோவை 2ஆல மல்டிப்ளை பண்ணி இது கூட சப்ராக்ட் பண்ணால் நமக்கு கிடைச்சிரும். ஸோ R3 மைனஸ் 2 இன்ட்டு R2. R3 எழுதியாச்சு. R2 கூட 2வை மல்டிப்ளை பண்ணி எழுதுறோம். 0 6 மைனஸ் 2 4. இப்போ இது எல்லாமே நமக்கு 0 ஆயிடுது. ஸோ லாஸ்ட் ரோ R3 ஃபுல்லாக 0 ஆயிடுச்சு. இந்த லாஸ்ட் ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ் இஸ் இன் ரோ எக்லண்ட் மெத்தட். எக்லண்ட் ஃபார்மில் இருக்குது, ரோ ரிடக்ஷன் ஃபார்மில் இருக்குது. அதனால இட் ஹாஸ் 2 நான்-ஜீரோ ரோஸ். மொத்த 2 ரோஸ் வந்து நான்-ஜீரோ ரோஸாக இருக்குது. லாஸ்ட்ல ரோவில் வந்து எல்லா எலமெண்ட்ஸும் 0 ஆயிடுச்சு. 2 ரோஸ் மட்டும் தான் நமக்கு நான்-ஜீரோ ரோஸாக இருக்குது. ஸோ ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. இப்போ அந்த மேட்ரிக்ஸ் நம்ம கொடுத்துருந்த கிவன் மேட்ரிக்ஸ் உடைய ரேங்க் என்னது? 2. லெட் கேபிட்டல் A ஈக்குவல் டு கிவன் மேட்ரிக்ஸ் எழுதிட்டோம். இந்த மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்? R2 இம்ப்ளைஸ் R2 மைனஸ் 3 இன்ட்டு R1. இங்கே 3 இருக்கா? ஸோ இங்கே 0 ஆக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? இங்கே 3யை மல்டிப்ளை பண்ணணும். R1 கூட 3யை மல்டிப்ளை பண்ணணும். R2 மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. 3 இன்ட்டு R1 எழுதியிருக்கு. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். 0 மைனஸ் 7 5. இது இங்கே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் R3 மேட்ரிக்ஸ். R3 வந்து 1 இருக்கு. R1லேயும் 1 தான் இருக்கு. ஸோ நம்ம அப்படியே சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 0 ஆயிரும். ஸோ R3 அப்படியே எழுதிட்டு R1 அப்படியே எழுதியிருக்கோம். மைனஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸால் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கோம். 0 மைனஸ் 4 4. இதை அப்படியே R3ல எழுதியிருக்கோம். இப்போ R4லே 1 தான் இருக்கு. இதையும் நம்ம அப்படியே R1 கூட மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 0 ஆயிரும். ஸோ R4 அப்படி எழுதியிருக்கோம். 1 மைனஸ் 1 1 அண்ட் மைனஸ் R1 மைனஸ் 1 மைனஸ் 2 1. இது 0 ஆயிரும். மைனஸ் 3 2. இதுதான் R4. 0 மைனஸ் 3 2. நமக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து 0 ஆக்கணுமா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்? இங்கேயும் 0 ஆக்க வேண்டியது இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா நெக்ஸ்ட் எழுதுறோம். 1 2 மைனஸ் 1 வச்சுட்டு 0 மைனஸ் 7 5. இப்போ R3வை என்ன பண்ணணும்னா 7 R3 மைனஸ் 4 R2. இந்த ரெண்டு ரோவையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி இங்கே 0 ஆக்க போகிறோம். அதுக்காக இங்கே 4 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அப்போ R3 கூட 7 மல்டிப்ளை பண்ணணும். R2 கூட 4 மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். 7 R3 மைனஸ் 4 R2. 7 இன்ட்டு R3 மைனஸ் 4 இன்ட்டு R2 நம்ம போட்டோம்னா 0 0 8 கிடைக்கும். அது எழுதியாச்சு. இப்போ R4ல இந்த டேர்ம் 0 ஆக்கணும் அப்படின்னா இதே மாதிரி தான் 7 இன்ட்டு R3 கூட R4 கூட 7 மல்டிப்ளை பண்ணணும். R2 கூட 3 மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? 0 மைனஸ் 1 14.
0, 21 minus 15, 0, 0 minus 1. இந்த ரோவை அப்படியே எழுதிட்டோம் R4ல. இப்போ நம்ம லாஸ்ட் டேர்ம் இந்த டேர்மே நம்ம 0 ஆக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இங்கே R3 கூட நம்ம சப்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே 8 இருக்கா, இங்கே 1 இருக்கா. அப்போ இங்கே R4 எதால மல்டிப்ளை பண்ணணும்? 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். R4 implies 8R4 plus R3. 0, 0 minus 8 வந்து நமக்கு ஆல்ரெடி இருக்கிற R3. இது கூட R4 8ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். 0, 0, 8. 0, 0, 0. நமக்கு லாஸ்ட் ரோ 0 ஆயிடுச்சா? இந்த லாஸ்ட் ஈக்குவலண்ட்ல மேட்ரிக்ஸில் என்ன இதுக்கு எத்தனை ரோக்கு 0 இல்லாமல் இருக்கு? 3 ரோஸ்க்கு நம்ம 0 இருக்கா? இல்லை. 3 non-zero rows. ஸோ ரோ ஆஃப் A ஈக்குவல் டு 3. தட் இஸ் இதுதான் நம்ம மேட்ரிக்ஸோடைய ரேங்க் ஈக்குவல் டு 3. லெட் கேபிட்டல் ஏன்னு நம்ம கிவன் மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கோம். அடுத்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த டேர்ம்ஸ் 3 0 ஆக்கணும். இதுக்காக ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் ரோவில் இந்த டேர்ம் 2 0 ஆக்கணுமா? அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ரோ கூட 2ஐயும் செகண்ட் ரோ கூட 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ரோ கூட 2ஐ மல்டிப்ளை பண்ணிக்கும், செகண்ட் ரோ கூட 3ஐ மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணுறோம். இந்த எழுதிருக்கு 3 into R2, 2 into R1. இது ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணோன்னு நமக்கு 0, 1, -7, 8 கிடைக்கும். இது அப்படியே இங்கே எழுதியாச்சு. R3 என்ன பண்ணுவோம்? 3 into R3. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் 3 இருக்கா, இங்கே -1 இருக்கு. ஸோ R3ஐ வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் R1 கூட ப்ளஸ் பண்ணிடுவோம். R3 கூட 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு R1 அப்படியே எழுதிட்டு ப்ளஸ் பண்ணிடுவோம். ஸோ 0, -2, 14, -4. இந்த ரோவை அப்படியே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோவை எழுதியாச்சு, செகண்ட் ரோவை எழுதியாச்சு. இந்த -2ஐ நம்ம 0 ஆக்க வேண்டியது இருக்கு. ஸோ -2 இருக்குன்னா இங்கே என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்போ இந்த ரோவை எதால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். R2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ R3 implies R3 plus 2R2. R3 எழுதியாச்சு. 2 into R2 which is equal to 0, 0, 0, 12. இந்த லாஸ்ட் ஈக்குவலண்ட் உடைய மேட்ரிக்ஸ் உடைய எத்தனை நான்-ஜீரோ ரோஸ் இருக்குன்னா 1, 2, 3 இருக்கு. ஸோ ரோ ஆஃப் A equal to 3. தட் இஸ் த கிவன் மேட்ரிக்ஸ் உடைய ரேங்க் வந்து 3.